பூஜை போடுறான்னு சொல்றீங்களா? தேமுதிக, விஜயகாந்த் கட்சியினுடைய இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குஷியில் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் என்ற சபத்திற்கு வாய்க்கரிசி போட்டது இந்த காங்கிரஸ் தலைவர்கள். மாம்பழ சின்னம் கிடையாது. சின்னம் கேட்டாங்கன்னா இண்டிபெண்டா கேட்டாங்கன்னா இடம் கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு, இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் நாங்கள் 5 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. திமுக கதை அடைச்சிட்டாங்க. போனா கூட அவருக்கு மரியாதை இருக்காதுங்க. ஏன்னா 3 முறை அம்மாவுடைய தலைவி முதலமைச்சராக இருந்தவர் இன்று ஸ்டாலின் காலில் விழுந்தால் அதுக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்காது. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு தமிழ்நாட்டில், எதிரால இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் போக மாட்டார், எடப்பாடி பழனிசாமியுடன் தான் இருப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இங்க ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் கிடையாது, திமுகவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் அப்படின்ற போல சொல்றாரு. அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியல. மு.க. ஸ்டாலின் அவர் தமிழகத்தில் இருக்கிறாரா அல்லது சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரா தெரியவில்லை. திமுகவை தோல்வி அடைக்க வைக்கும் பொதுமக்களுடைய சாபம் இருக்குது பாருங்க, அந்த 20,000 குடும்பத்தினுடைய சாபம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பொதுமக்கள் திமுகவை விரட்டி அடிப்பார்கள் என்பதைத்தான் ராகுல் காந்தி புரிந்து கொண்டு விலக இருக்கிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, தேமுதிக எந்த கூட்டணிக்கும் போகாம அங்கு இங்கும் ஒரு குட்டி போட்ட பூனை போல தாவிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈஷாவில் நடந்த சிவராத்திரி பூஜையில அங்க எஸ்பி வேலுமணி கிட்டையும் எல்முருகன் கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆகவே அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு அங்க பூஜை போட்டாச்சா? சிவராத்திரியில் கூட்டணிக்கு பூஜை போட்டாங்களா? பூஜை போட்டுட்டாங்க தம்பி, பூஜை போட்டாச்சு. அந்த பூஜைக்கு காங்கிரசுக்கு நீங்க பூஜை போடுறான்னு சொல்றீங்களா? தேமுதிக, விஜயகாந்த் கட்சியினுடைய இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குஷியில் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் என்ற சபத்திற்கு வாய்க்கரிசி போட்டது இந்த காங்கிரஸ் தலைவர்கள். பூஜை போட்டாங்கிறீங்களே, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வாய்க்கரிசி போட்டாங்களே. இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை திமுகவுடன் போட்டுட்டு 25 சீட் தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சண்டை போட்டா சரி, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டா என்ன அர்த்தம்? பூஜை போடல, வாய்க்கரிசி போட்டாங்க காங்கிரஸுக்கு. தேமுதிக என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை வச்சாங்க? அவங்களுடைய தேவைகளை என்டிஏ கூட்டணி பூர்த்தி செஞ்சுதா? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஷீட் ஷேரிங் கொடுத்தீங்க? எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது? அங்க தேமுதிகவை பற்றி பேசுவது இது அவசரப்பட்டு நான் முடிவெடுக்க கூடாது. காரணம், ஜனவரி 9 ஒரு டப்பால போட்டாங்க. எல்லா ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பு எல்லாம் சொன்னாரு. நம்ம மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க தன்னுடைய அறிவிப்பை போனது எல்லாருமே அதிமுகவோட போனோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டப்பாவை திறக்காத இன்னைக்கு சொல்றாங்க. ஆக மொத்தம் தேமுதிக எப்பொழுது ஒரு நிலை எடுக்கும் என்றால், காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக திமுகவிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொன்னாதான் தேமுதிக ஒரு பொசிஷன் எடுப்பாங்க, எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சியினர சொல்றாங்க, திமுக கூட்டணி பிரியல, நாங்க அங்கே தான் இருக்கோம், நாங்க எதிர்பார்ப்புகள் சீட்டை ஷேரிங் தான் கேட்கிறோன்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க விலகுவாங்க? விலக மாட்டாங்களே. கடைசி வரைக்கும் இவங்க கூட்டணி சேராமல இருந்துருவாங்களா? தேமுதிக என்னைக்கானு எப்படின்னா பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு ஒரு விவஸ்தை கிடையாதுங்க சார். தேமுதிகக்கு முன்ன இருந்த ஒரு வாக்குச்சாவதியம் குறைந்து விட்டது. முன்ன இருந்த வேகம் கிடையாது. அந்த விஜயகாந்த் என்பவர் காந்த் போய் விஜய் வந்துட்டாரு. இப்போ அந்த ஒரு வேகம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க பழைய காட்சி இருந்துட்டீங்க பண்ண முடியும். நீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு நிக்க வச்சீங்கன்னா நான் கிழவன் தானுங்க. நானு நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் நீ குமரி ஆக முடியாதுங்களா சார்? வயசு மூஞ்சில தெரிஞ்சிருமே, உங்களுடைய அழகு தெரிஞ்சிருமே மூஞ்சில. ஆனா அவங்களுக்கு தெரியல போலயே. தெரியல போகணும்னு அவசியமே கிடையாது. எங்க ஒண்ணு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துமான 2 பக்கமும் பேசக்கூடாது தம்பி, ஒரு பக்கம் பேசணும். ஆனா தேமுதிகவுக்கு நாம இந்த நிலையில தான் இருக்கோம் அப்படின்றது தன்னிலை தெரியாம பேசின்னு இருக்காங்களா? டபுள் டிஜிட் துணை முதலமைச்சர் கேக்குறாங்க, பையனுக்கு ராஜ்யசபா கேக்குறாங்க. ஏன் அந்த அம்மாவே மத்திய சபையில இடம் கேட்கறாங்க? தேமுதிகவிற்கு உசுறு கொடுத்தது காங்கிரஸ். மத்திய காங்கிரஸ் மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு என்றவுடன் சில மாநில கட்சிகள் மாவட்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். அதுல தேமுதிக
காங்கிரஸ் சொன்ன வழியில் பிரிஞ்சு வகப்பட்டு கொண்டு விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். எது இருந்தாலும் தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி குறைந்துதான் வருகிறது. ராமதாஸ் தரப்பு வந்து திமுக கூட பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வராங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற விசிகா வந்து அவருக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை தடைபட்டுடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் தரப்புடைய எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக போயிட்டு சந்திப்பு ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காரு. இதன் மூலம் அவரும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா? டிடிவி தினகரன் வந்த மாதிரி அவரும் ஒரு தனி ராமதாஸ் என்ன மாம்பழ சின்னம் கிடையாது. சின்னம் கேட்டாங்கன்னா இண்டிபெண்டா கேட்டாங்கன்னா இடம் கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு, இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் நாங்கள் 5 சீட்டு தரோம்னு சொல்லியிருக்காரு. அது வைத்தன் பார்க்கணும். இரட்டை சிலை என்ன இப்போ இனிமேல் உங்களுக்கு சின்னம்லாம் வாங்க முடியாது. சின்னம் அதான் அவங்க பையன் கிட்ட சின்னம் போயிடுச்சு. ஆனா அவங்க பையன் வந்து தொடர்ந்து அந்த தரப்பை வந்து அதிமுக கூட இணைக்க கூடாது அப்படின்ற போல சொல்லின்னு இருக்காரு இல்லையா? அப்படி எப்படி இணைப்பாங்க? மதிமுக எப்படி போனாரு? வைகோ ஸ்டாலின் அப்படி திட்டினாரு, கட்சியில போய் உட்காண்டாரு, சரணாகதி அடைஞ்சாரு ஸ்டாலின் கிட்ட. வைகோ அந்த மாதிரி தான் வருவாரு. இல்லை அதாவது அங்கே திமுகவிலேருந்து பிரிந்து அவர் தனியாக போட்டிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஒன்றும் பப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக இணைஞ்சார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சுட சுட 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அந்த மோதல் வந்து இப்போவும் அந்த கண்ணுக்குள்ளேயே தெரியுது. இப்படி இருக்கையில் டக்குன்னு எப்படி சமாதானம் ஆயிடுவாங்க? டைம் இஸ் தி பெஸ்ட் ஹீலர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு 1-2 அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் அட்ஜஸ்ட் ஆயிடுங்க, கவலையே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிரான அணி என்று சொன்னால் ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். வயசானவர் 86 வயசு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். நீங்க எடப்பாடியோட இருக்கீங்களா ஸ்டாலினோட இருக்கீங்களா? சிம்பிள். இப்ப அவர் வந்து எடப்பாடியோட தான் இருக்க போறாரு. அப்ப அன்புமணி ராமதாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், வேற வழி கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ சசிகலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அம்மாவுடைய பிறந்த நாளில் புது கட்சி, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அடுத்து வந்து ஓபிஎஸ் இருக்கார். ஓபிஎஸ் வந்து திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு வர வைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்ற போல சொல்றாங்க. சசிகலா பிளஸ் ஓபிஎஸ் மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா ஏற்கனவே அவங்க தொடர்ந்து திமுக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க. திமுக கதவை அடைச்சிட்டாங்க. அங்க போனா கூட அவருக்கு மரியாதை இருக்காதுங்க. ஏன்னா 3 முறை அம்மாவுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று ஸ்டாலின் காலில் விழுந்தால் அதற்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், 4 கோடி வாக்காளர்கள், குறிப்பாக 2 கோடி பெண் வாக்காளர்கள் எல்லாருமே கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்காங்க டிஎம்கேக்கு. திமுகவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு தமிழ்நாட்டில், எதிரால இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் போக மாட்டார், எடப்பாடி பழனிசாமியுடன் தான் இருப்பார். இப்ப சசிகலா தனி கட்சி துவங்குறாங்களே, அது என்ன ஆகும்? அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? சசிகலாவுடைய வரவேற்கத்தக்கது தானே. அது அம்மா ஆட்சி ஓட்டு எல்லாருமே ஒன்னா. அது என்டிஏ அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா என்டிஏ வாக்குகளை பிரிக்கிற மாதிரி ஆயாருதுங்களா? தனிச்சு போடுற மாதிரி எனக்கு தெரியும். அவங்க என்டிஏல வந்துருவாங்க சார், தனிச்சு போட்டிட மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல பாருங்க, நிறைய மார்ச் 1ஆம் தேதி தங்களுடைய மாறுதல்களை பார்க்கலாம். இப்ப மோடி வராரு, இன்னும் 3 நாட்களில் திமுக காங்கிரஸ் உறவு உடையவே ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை நிதானமாகும். அந்த உடையத்துதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீதி கட்சிக்காரங்களா, தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவெல்லாம். இப்ப பிரதமர் மோடி வந்து மீண்டும் தமிழகம் வர இருக்காரு. யார் வந்து பிரதமர் மோடியோடைய மேடையில பகிர்ந்து கொள்வாங்க? யார் மேடை ஏற போறாங்க? பிரேமலதா வரலாம், ஓ பன்னீர்செல்வம் வரலாம், சசிகலா வரலாம். இதெல்லாம் வந்து திமுக வீழ்த்தக்கூடிய சக்திகளாக அப்ப மதுரை மாநாடு வந்து இருக்கும், மோடியுடைய மாநாடு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வீழ்த்த முடியுமா? அந்த அளவுக்கு பவர் நமக்கு வந்துருச்சு என்டிஏக்கு பவர் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்று நயினார் நாகேந்திரன், எல் முருகன் பேசிய பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி விட்டதாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை நினைக்கிறது. ஓகே, இன்னைக்கு வந்து திமுக பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இடைக்கால பட்ஜெட். இதெல்லாம் வந்து திமுக கை கொடுக்காதான்? ஏன்னா வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க மக்களுக்கு, பொதுமக்களுக்கும். அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நகை தள்ளுபடியெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்காதா? 5000 வேற கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பாடு. 5000 கொடுத்தாருன்னா 10,000 கொடுத்தாருன்னா இப்ப நீங்க வந்து பேங்க்ல 5000 கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு பாருங்க, ஒரு மார்ச் மாசம் எண்டுல திருப்பி 5000 ரூபாய் கள்ளப்படம் கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு எப்படி விஜய் மோதிட்டு பணத்தை வாங்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரோ விஜய், அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். தமிழக பட்ஜெட் என்பது இடைக்கால பட்ஜெட்டாகத்தான் நான் கருதுகிறேன். இதுதான் திமுகவுடைய கடைசி பட்ஜெட். திமுக இப்பொழுது அந்த பட்ஜெட்டை சொல்றாங்களே,
ட்ரக் மேனேஜுக்கெல்லாம் நாங்க ஒரு கமிட்டி போடுறோம்ட்டு. எங்க அந்த போதைப் பொருளை உள்ள கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் கிடையாது, திமுகவுக்கு வந்து ப்ரோ இன்கம்பன்சி தான் அப்படின்ற போல சொல்றாரு அவரு. அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியல. மு.க. ஸ்டாலின் அவர் தமிழகத்தில் இருக்கிறாரா அல்லது சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரா தெரியவில்லை. தமிழகத்தில் திமுகவை எப்படாப்பா ஒழிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பொதுமக்கள். 20,000 கொலைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தில் 20,000 குடும்பங்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று இருக்கிறது. போதாத 16,000 விதவைகள் இருக்கிறார்கள். சல்லக்காராயத்தையும் போதைப் பொருளை சாப்பிட்டு கணவனை இழந்தவர்கள், தாலி இழந்தவர்கள், தாலியை இழந்த பெண்கள் 20,000 பேருக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த குடும்பம் என்ன பண்ணும்? வந்தது. நான் சென்ற தொலைக்காட்சியில் தங்களிடம் பேசியது போன்று என்னுடைய ஆப்த நண்பர், என்னுடன் கல்லூரியை படித்தவர், அவருடைய மகள் இன்று ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார், 2வது வருடம். அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் எங்கிட்ட போன் பண்ணி சொல்றாருங்க, தினம் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா காலேஜ்ல இருந்து வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வருது, போதைப் பொருள் வருது, காலேஜ் வாசல்லே விக்குது, டீ கடை மாதிரி விக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசுங்க தம்பி. 21 வயசுல இப்பவே போதைப் பொருள் வந்துடுச்சுன்னா ட்ரக் அடிக்குதுங்க, ஊசி போட்டுருக்காங்களா கையில. என்னங்க இது மாதிரி தமிழ்நாட்டு, நான் வளர்ந்த தமிழ்நாட்டை அப்படி பாழாக்கிறாங்களே திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு எல்லாம் ஆட்சி வந்து ஒழிஞ்சு போயிடுறாங்க. அவங்க பொதுமக்களுக்கு அவ்வளவு விரோதம் செஞ்சிருக்காங்க. மொத்தம் அந்த எதிர் வினைகள் கண்டிப்பாக திமுகவை தோல்வி அடைக்க வைக்கும். பொதுமக்களுடைய சாபம் இருக்குது பாருங்க, அந்த 20,000 குடும்பத்தினுடைய சாபம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பொதுமக்கள் திமுகவை விரட்டி அடிப்பார்கள் என்பதைத்தான் ராகுல் காந்தி புரிந்து கொண்டு விலக இருக்கிறார். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் ஒரு நல்லதாகத்தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் நேத்தி பாருங்க, ஒரு டிஆர் பாலு சொல்றாரு 2 கப்பல் இருக்குதான். 2 கப்பல், 10 கப்பல் இல்லையா, 2 கப்பல் எப்படிங்க வந்தது அவனுக்கு? விமானம் எப்படிங்க வச்சாங்க? 20 விமானம் எப்படிங்க தயாநிதி மாறனுக்கு வந்தது? அதை தவிர சபரீசன் எப்படிங்க ராக்கெட் விடுறாருங்க 10,000 கோடிக்கு? டிஆர் பாலுடைய மகன் தானே அதை செஞ்சு கொடுத்திருக்காங்க. வானம் என்று பெயர் அந்த கம்பெனிக்கு. ஆக மொத்தம் ராக்கெட் விடுவது, கப்பல் விடுவது, விமானம் விடுவது, இவங்கெல்லாம் திமுக. அதானி பத்தி பேசுறாங்க. பெருச்சாளிகள் திமுக பணத்தை அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. 50,000 கோடி 60,000 இருக்குது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது கவிழ்ந்துவிடும் 2026. மிக்க நன்றி ஐயா.